நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சாயருள் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும். தீராத கடன் தொல்லையால் மன நிம்மதி இல்லாம கஷ்டப்படுறவங்க அதிசக்தி வாய்ந்த இந்த எளிய குபேர மந்திரத்தை 21 முறை சொல்லிவிடுங்கள் போதும். ₹1 கூட கடன் இருக்காது. ஒரு மனிதனுடைய நிம்மதியை குலைக்கக்கூடியவற்றில் முதன்மையான இடத்தை பெறுவது கடன் தான். கடன் பட்டவர்கள் தினம் தினம் அடையக்கூடிய துன்பத்தை நம்மளால வெறும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இந்த கடன் பார்த்தீங்கன்னா பல வகைகளில் இருக்கு. அவசர தேவைக்காக கடன் வாங்குறவங்களும் இருக்காங்க, வீண் ஆடம்பரத்துக்காக கடன் வாங்குறவங்களும் இருக்காங்க. வீண் ஆடம்பரத்துக்காக வாங்குறவங்க இந்த கடனால துன்பப்பட்டா நாம அதுக்காக பெரிதும் வருத்தப்பட தேவையில்லை அப்படின்னே சொல்லலாம். வேறு வழியே இல்லாம மருத்துவ செலவுக்கு, படிப்பு அல்லது குடும்பத்தோட ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு வாங்கின கடனை அடைக்க முடியாம துன்பப்படுறவங்களுடைய நிலைமையை நாம முக்கியமா கருத்துல வைக்கணும். இந்த கடனை அவங்க அடைத்து அதிலிருந்து மீண்டு வர வேணும் அப்படின்னா நிச்சயமா அதற்கான வருமானம் அவங்களுக்கு இருக்கணும். இது ரெண்டையுமே ஒரு சேர தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திர வழிபாட்டு முறையை பத்தி தான் இன்னைக்கான ஆன்மீக தகவல்ல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்திடுங்க. அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு சேரும். வாங்க பதிவுக்குள்ள படலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க ஸ்ரீ சாயருள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். குபேரருடைய அருளை பற்றி யாருக்குமே சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. பணத்துக்கான அதிபதி குபேரர், செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவர். இவரை நினைச்சு நாம வணங்கினா போதும் தெருக்கோடியில இருக்கிறவர் கூட கோடீஸ்வரனா ஆக்கி விடுவாரு குபேரர். இப்படியா இவருடைய பெருமைகள் பல வகையா நாம சொல்லிக்கிட்டே போகலாங்க. அத்தகைய சிறப்பு வாய்ந்த குபேரரை நினைத்து சொல்லப்படும் இந்த ஒரு மந்திரம் நமக்கு இருக்கக்கூடிய கோடான கோடி கடனையும் அடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மந்திரத்தை நாம சொல்றதுக்கு பெரிய பூஜை புனஸ்காரங்கள் எதையுமே செய்ய வேண்டியது கிடையாது. ஏன் பூஜை அறையில விளக்கு கூட ஏற்றி வைக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டே குபேரரை நினைத்து இந்த மந்திரத்தை சொன்னா போதும். உட்கார்ந்து சொன்னாலும் பரவாயில்லை, நீங்க நின்றுக்கிட்டு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. எப்படி இருக்கீங்களோ அப்படியே இந்த மந்திரத்தை சொன்னா போதும். பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், அதுக்கப்புறம் நிறைய வழிபாடுகள் கடைபிடிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஒன்லி மந்திரம் மட்டும்தான் சொல்ல போறீங்க. ஆனா இந்த மந்திரத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நாம அதிசக்தி வாய்ந்த நாளில் சொல்ல போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அப்படின்றது குபேர பகவானுக்கு உரிய நாளா சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாள்ல வரக்கூடிய மாலை 6 மணியிலிருந்து 9 மணி, 6 மணியிலிருந்து 8 மணி அல்லது 6 மணியிலிருந்து 9 மணி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா குபேர காலமா சொல்லப்பட்டிருக்கு. வியாழக்கிழமை வரக்கூடிய மாலை நேரம் 6 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் அல்லது இரவு 9 மணி வரைக்கும். இந்த நேரத்துல இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா நாம வடக்கு நோக்கி நின்றுகிட்டோ அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்தோ தான் இந்த மந்திரத்தை நாம சொல்லணும். 21 முறை இந்த மந்திரத்தை சொல்லணும். இப்போ நீங்க இந்த டைம்ல ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. அங்க நீங்க உட்கார்ந்துருக்க இடத்துல இருந்து வடக்கு நோக்கி அமர்ந்து நார்த் சைடு டைரக்ஷன்ல உட்கார்ந்துக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 21 முறை சொல்லிட்டீங்கன்னா போதும். இப்போ தரையில் அமர்ந்து சொல்ல போறவங்க மட்டும் தரையில் மீது ஏதாவது விரிப்பு விரித்து அதன் மேல் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறீங்க. இப்போ நீங்க சேர்ல உட்கார்ந்துக்கிட்டே இந்த மந்திரம் சொல்றீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் அனைவருமே சொல்லலாம். பெண்கள் தீட்டு காலத்துல மட்டும் இந்த மந்திரத்தை சொல்றதை தவிர்த்திருங்க. மற்றபடி மற்ற நாட்கள்ல நீங்க தாராளமா சொல்லலாம். வாரந்தோறுமே வியாழக்கிழமை என்று வரக்கூடிய குபேர காலத்துல வடக்கு நோக்கி உட்கார்ந்துக்கிட்டு 21 முறை இந்த மந்திரம் சொல்லணும். இதுதான் இந்த மந்திரம் சொல்வதற்கான விதிமுறைகள். இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கு பணவரவு அதிகரிச்சுக்கிட்டே போகும். பணம் வந்ததாவே போதும், கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துடும். அதற்கான வாய்ப்பை இந்த குபேர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. குபேரருடைய அற்புதமான மந்திரம் தான் இந்த மந்திரம். கடன் அடைகிறதுக்காக நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த குபேர பகவானுடைய காயத்ரி மந்திரம். ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைஷ்ரவனாய தீமகி தன்னோ குபேர பிரச்சோதயாத். ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைஷ்ரவனாய தீமகி தன்னோ குபேர பிரச்சோதயாத். ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைஷ்ரவனாய தீமகி
தன்னோ குபேர பிரச்சோதயாது. நான் இந்த மந்திரத்தை இங்க 3 முறை உச்சாடனம் பண்ணியிருக்கேன். நீங்க 21 முறை உச்சாடனம் பண்ணணும். வடக்கு நோக்கி இந்த மந்திரம் சொல்லணும். ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை தோறும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி வர வர உங்களுடைய பணவரவு அதிகரிச்சுட்டே போகும். அதை நீங்க கண்கூடா பார்க்கவே முடியும். குபேரருடைய அற்புதமான இந்த மந்திர வழிபாட்டை கடன்ல அவதிப்படக்கூடிய அனைவருமே சொல்லி கடன் அப்படின்ற அரக்கன் பிடியிலிருந்து வெளிவதற்கான வழியை அனைவருமே தேடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க பல்லாண்டு.